ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் நம்ம மகவும் ஐஸ்வர்யாவும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம அம்மாவை பழிவாங்கிறதுக்கு இவ்வளோ கீழ்த்தரமாக இவங்க இறங்குவாங்களான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க. இதை கேட்ட கோடீஸ்வரி அச்சோ விடுகதையா இந்த வாழ்க்கை அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சுங்க. அதாவது இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக இவங்க இறங்குவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அம்மா நான் இருக்கம்மா, நீ ஏமா கவலைப்படுறேன்னு சொல்லிட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் உன்னை வச்சு செய்கிறேன்டின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரியை ரூமுக்கு வராங்க. வந்ததுக்கப்புறம் கோடீஸ்வரியை மறுபடியும் அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா? ஜூஸுன்னு நினச்சி ஒயின் கொடுக்க பார்க்குறாங்க. ஏமா அதில் இருக்கிறது ஒயின் கூடவா எனக்கு தெரியாது, இரு உன்னை வச்சு செய்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிட்ட இங்கிட்ட கீழே ஊற்றி நைட்டெல்லாம் படாத பாடுபடுத்தி அந்த மாவு தூங்க விடாமல் இந்த மா பண்ண வேலை இருக்கு. ஐயோ செம சீனுப்பா. நம்ம சகுனி சித்ராவுக்கு ஏற்ற ஆளுனா நம்ம கோடீஸ்வரி தான் சொல்லுவோம். இன்னொரு பக்கம் வந்துட்டு மறுநாள் விடியுதுங்க. விடிஞ்ச உடனே எப்படியாவது அவள்கிட்ட ஐஸ்வர்யாட்ட இருக்க வீடியோவை எடுத்தாகணும்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து இன்ச்சா நோண்டிட்டு இருக்காங்க. என்னத்தை தேடுறீங்க, அங்கே வீடியோன்னு ஒன்று இருந்தால இல்லாமலே சும்மா உங்களை அலக்கடிச்சேன்னு சொல்கிறாங்க விஷயத்த. ஏங்கிறாங்க. என்ன உங்களுக்குலாம் இப்படி பண்ணாதான் நீங்களாம் அடகுவீங்கன்னு சொல்லிட்டு கண்ணாப்பினான்னு திட்டி விட்றாங்க ஐஸ்வர்யா. ஏமா ஆனாரப்பட்ட ஐஸ்வர்யாவே திருந்திட்டாங்க, உங்களுக்குலாம் என்னம்மா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மாமியாரையும் ஹஸ்பண்டையும் திட்டிக்கிட்டே ஐஸ்வர்யா வந்து கிச்சனுக்கு வர இருக்க அவனை கூல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜூஸ் எடுத்து கொடுக்குறாங்க. எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வழியாக சமாதானம் பண்ணி எப்படியோ சாப்பிட வச்சிட்டாங்க. கொடுக்கறது உங்கள் தங்கச்சிங்க, கண்டிப்பாக எதுவும் கலந்துருக்க மாட்டாங்க, பயப்படாமல் குடிமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இன்னொரு பக்கம் நம்ம கோடீஸ்வரி வந்துட்டு சகுனி சித்ராவை பார்த்து என்கிட்ட மோதாதி அப்படிங்கிற பாட்டை எடுத்து விட்டுட்டாங்க. என்ன தான் பண்ணாலும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றால் அப்படிங்கிறாங்க. ஓகே.